மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாளை மறுதினம் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. சார், குறிப்பாக அந்த பாமக விவகாரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு பாஜக தான் சமரசம் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து அமித்ஷாவே நேரடியாக தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க. சமரசம் பண்ணுற முயற்சியில் பாஜக இறங்கியிருக்கா கூட்டணிக்கா? அதாவது சமரசம் என்கிற வார்த்தையில் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது ராமதாஸ் சாருக்கு வந்து துளியளவு கூட விருப்பம் இல்லாமல் தான் நடந்த முறை கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற ஒரு பதிவு பண்ணுறாரு. அவர் அழுத்தத்தின் காரணமாக மறுநாள் காலையில் விழிஞ்சு பார்த்தா பாரத் மாதா ஜெயின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்காங்கன்ற வேதனையும் சொல்லியிருக்கிறார். இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு 10 மாதம் இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஒரு அணியில் எல்லாரும் வரணும். சரி, இப்போ உருவாகி இருக்கிற அணியில் யார் யார் இருக்கா? ஓபிஎஸ் இருக்கார்ல? இருக்காரு. ஓகே, அன்பு பாமக இருக்க போதா? அவங்க வருவாங்க. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தேமுதிக இணைவாங்களா சார்? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பாமக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கல்ல? எல்லாமே நல்லபடியாக கான்ஃபிடென்ட்டாக வரும். எல்லாரும் ஒரு அணியில் வர வேண்டும். அதில் எல்லோரும் அப்படின்னா அதில் தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று இடம். அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓரணியில் ஒரே குடையின் கீழ் சேர்ந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதை செய்து முடித்திருக்கிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற கட்சிகள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு. அது நெருக்கடியாக பாமக வந்து பாமக கூட்டணிக்காக நோக்கி வந்திருக்காங்களா? அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசலை, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. ரெண்டு தரப்புல சமாதானம் ஏற்பட்டிருக்கா சார்? ஏற்படும். அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியை நல்ல தீர்வு. வணக்கம், இது கேள்விக்களம். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவினுடைய தேர்தல் வியூக தலைமை வகுப்பாளராக இருக்கக்கூடிய அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. அந்த முயற்சி அதிமுக கூட்டணி என்பது இறுதி வடிவம் பெறப்போகிறதா என்பது ஒரு கோணம். இன்னொரு முனையில் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சித்து வந்த அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு இணக்கமான தன்மைக்கு வந்திருப்பதாக சில செய்திகள் அவருடைய பேட்டிகளிலிருந்து தெரிகிறது. ஜெயலலிதாவினுடைய உண்மையான தொண்டர்களையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் அமித்ஷா ஈடுபட்டிருக்கிறார் என்றெல்லாம் கூட அவர் பேசியிருக்கிறார். திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில் எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது எந்த அளவிற்கு சாத்தியமாக போகிறது என்பது குறித்து விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு எஸ்கேபி கருணா அவர்கள், விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். வணக்கம். திரு எஸ்கேபி கருணா, கூட்டணி முயற்சியை இறுதி வடிவம் தருவதற்கான முயற்சின்னு வர்ணிக்கிறாங்க. அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை அவருடைய நிகழ்ச்சி நிரலில். முழுக்க முழுக்க பாஜகவோட வியூகம் அல்லது அந்த அதிமுக மற்றவங்களுடைய ஒன்று சேர்க்கக்கூடிய வியூகம் தான் சொல்லப்படுது. இது திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்க போகிறது. இது எதிர்பார்த்த விஷயந்தானே. அதாவது அதிமுக 2026 தேர்தலில் மட்டுமல்ல, 2029 தேர்தலில் இல்லை, 2031 தேர்தலில் கூட நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப 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 சொல்லி கொண்டிருந்தார். அதுவும் பத்திரிகைகள் நீங்கள்லாம் பேட்டி காணக்கூடிய எல்லோரும் தொடர்ந்து அதை கேள்வி கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து அவர் மறுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீர்னு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இரவோடு இரவாக போய் அங்கே போய் அவர் பல கார்கள் மாறி போய் சந்தித்து அந்த கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதுக்கு அந்த கணத்திலிருந்தே இந்த தொடர்ந்து யார் யார் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியுடன் இழுக்கப்படுவார்கள்னா சரியான வார்த்தையை சொல்ல முடியும். அதை இழுக்கப்படுவார்கள். எப்படி அந்த கூட்டணி அமைக்கப்படும், அந்த கூட்டணி அமைத்த பிறகு அமைக்கிற அதே காலகட்டத்தில் எப்படியெல்லாம் ஆளும் கட்சிக்கு என்னென்னலாம் அழுத்தங்கள் தரப்படும், இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான். அதனால் இதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் அணுகுமுறையில் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்க்கல.
ஓகே, அதை நாங்க அச்சுறுத்தல் பார்க்கணும். இல்லை அப்படின்னு சொன்னாலும் திமுகவை எதிர்ப்பது அப்படின்ற ஒரு புள்ளியில தான் எல்லாரையும் சேர்க்கிற ஒரு முயற்சி இருக்கு. அது வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற தொடர் வெற்றி, தொடர்ந்து 8 ஆண்டு 9 ஆண்டுகள் ஒரே கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டணியில் 8 பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அப்போ தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியை நீங்கள் வீழ்த்தணும்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். திமுகவை வீழ்த்துவதற்கு, அதுவும் அதிமுகலாம் சொல்லும்போது தீய சக்தி திமுகன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வீழ்த்த வேண்டிய அவசியம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நீங்கள் எங்ககிட்ட மேண்டேட் கேட்டு வரீங்கன்னா அதற்கான அவசியம் என்னன்னு கேட்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் முதல் மாநிலம். இந்திய பொருளாதாரத்தை விட தமிழ்நாடு பொருளாதாரம் படுவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம். கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் மாநிலம். உயர்கல்வியில் ஜிஆரில் தமிழ்நாடு முதல் மாநிலம். பெண்கள் பாதுகாப்பில் இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ்நாடு சேஃபான மாநிலம்னு முதல் மாநிலம். இன்றைக்கி சோஷியல் இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸ்லையும் தமிழ்நாடு வந்து முதல் 2 அல்லது 3 இடத்துக்குள்ளே இருக்குது. அப்போது எல்லா மக்களுக்கும் வந்து இந்த நான் முதல்வனில் இத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கி இவ்வளவு முன்னேற்ற பாதையில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை அந்த தமிழ்நாட்டு அரசை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று மக்கள் கேட்பாங்க. மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லாமல் அரசியல் களம் தமிழ்நாட்டில் வித்தியாசமான களம். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனித்துவமான அரசியல் இருக்கிறது. அதை பாஜக புரிந்து கொள்வதற்கு பல முறை முயன்று கொண்டிருக்கிறது. அவங்களால முடியல. ஆனால் அதிமுக வந்து இந்த தனித்துவத்தை புரிந்து கொண்ட அரசு. அதனால தான் அது பல முறை ஆட்சிக்கு வந்தது. பல முறை வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மதமாற்ற தடை சட்டம் போட்டாங்க. அதே போல் வந்து ஆடு கோழி பலியிடுறதெல்லாம் தடை பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இந்த கிரீமி லேயர் கொண்டு வர ட்ரை பண்ணார். இவர்களெல்லாம் இதெல்லாம் முயற்சி பண்ணி அதெல்லாம் பின்வாங்கினாங்க. ஏன்னா அந்த டெஸ்டட் த வாட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டுடைய தனித்தன்மை என்பது அதிமுகவுக்கு தெரியும். ஆனால் அதை இப்போ பிஜேபி கூட சேரும்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து பல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த கேள்விகள்லாம் எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அந்த கூட்டணி சேரும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நாங்கள் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது சொன்னால் கூட ஆமாம், அமித்ஷா வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துட்டார். இல்லை, அதிமுக ஆட்சி, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்கும், கூட்டணி ஆட்சி இல்லைன்னு தெளிவுபடுத்தினார். தமிழ்நாட்டோட தனித்தன்மை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்கன்ற எண்ணம் உங்கள் எச்சரிக்கை கூட அது காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து ஏடிஎம்கே பல பிரிவுகளாக, அதாவது ஏடிஎம்கேன்ற ஒரு கட்டமைப்பை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பெருவாரியானவங்க இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம்னு அந்த கட்சி இருக்குது. அவர்கள்லாம் இன்றைக்கி என்டிஏல ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்களுக்கு இதில் என்ன ரோல் அப்படின்ற ஒன்றெல்லாம் அமித்ஷா வரும்போது முடிவாகும். பாமக அதனுடைய பிரச்சனைகள்லேருந்து சமாதானப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க இப்படிலாம் சொல்லப்படுது. நான் அதுதான் சொன்னேன். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை வந்து அமித்ஷா அவர்கள் பல கட்சிகளுக்கு உறுதி அளித்திருக்கிறார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பிஜேபியுடன் கூட்டணியிலிருந்து சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் அதே நேரத்தில் கூடுதலாக இன்னொன்று சொல்லுவார், எப்போதும் அவர்களுக்கு இங்கேருந்து துரோகம் செய்து பிரிந்து சென்றவர்களுக்கு கழகத்தில் மீண்டும் இடம் இல்லைன்னு சொல்லுவார். யார் துரோகம் செய்து பிரிந்து சென்றவர்கள்னா சசிகலா அம்மையார் குறிப்பிடுவார், டிடிவி தினகரனை குறிப்பிடுவார், ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிடுவார். தொடர்ந்து அவர் அதே தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இவங்க வந்து ஓபிஎஸும் டிடிவியும் நேரடியாக அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள். இப்போ என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே கூட வரும்பொழுது அவர்களை நடு ரோட்டில் அப்படியே அந்தரத்தில் விட்டு உங்களால் வர முடியாது. அவர்கள் கூட்டிட்டு கொண்டு இது கூட சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த பஞ்சாயத்தை பண்ண வேண்டியது மிக முக்கியமான வேலை தான். இப்போது மறுபடியும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி அந்த வீரவசனம்லாம் இப்போ பேச மாட்டார். இது வந்து பின்னால் பெரிய பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும். இது நிச்சயமாக கூட்டு வந்து அதை சேர்க்கறக்கூடிய அஜெண்டா, அந்த பொறுப்பு வந்து அமித்ஷா ஏற்றுக்கொண்டதால் தான். அதாவது நம்ம எப்போ கேள்வி கேட்டாலும் ப்ரெஸ்ஸில் எப்போ கேட்டாலும் தேர்தல் 10 மாத தேர்தல் வரதுக்கு ஓராண்டு இருக்குது. இப்போ கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கும் தேர்தல் வரதுக்கு 8 மாதம் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கூட்டணியை நோக்கிய நகர்வுகளும் அதை பற்றியான பேச்சுகளும் அது அந்த பேரல்லாம் போயிட்டு தான் இருக்குதுங்க. ஓகே, நான் திரு ஜிகே நாகராஜ்கிட்ட கேட்கணும். எம்ஜிஆர் பிரிவுக்கு மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்த பிரிவுகள் எல்லாம் ஜெயலலிதா அவர்களே ஒன்று சேர்த்தார். ஜே ஜானகி அப்படின்னு பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் அதிமுக தனக்குள் அந்த பிளவை சரி செய்து கொண்டது.
இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் கொடுத்துருக்கிற பேட்டியை பார்த்தா ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான தொண்டர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு காரியத்தில் இன்னைக்கு அமித்ஷா ஈடுபட்டு வருகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக திரு பழனிசாமி அவர்கள் அவங்க செய்ய வேண்டிய ரோலை இப்போ பிஜேபியும் அமித்ஷாவும் செய்கிறாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அது பிஜேபிக்கான தேவை அது எங்கே இருந்து வந்தது? அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் குணா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது ஒரு இடத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அமித்ஷா அவர்கள் போகிறாங்க அல்லது மோடி அவர்கள் போகிறாங்க, ஒரு நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க அப்படின்னா அது முதல்ல இந்தியாவுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். அது பிஜேபியுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட், இந்தியாவின் வளர்ச்சிக்காக இருக்கும். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டின் மீதும் மேற்கு வங்காளத்தின் மீதும் தனி கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக கடந்த முறை சென்னைக்கு அப்புறம் கோவை வந்தாங்க, கோவைக்கு அப்புறம் இப்போ மதுரை வராங்க. தனி கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? முதல் காரணம், தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பல பிரிவினைகளுக்கு வழிவகுக்கின்ற ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய எந்த திட்டங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இவங்க தந்தையே கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கே கொண்டு வந்த தேவநாகரி ரூபாய் அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம், எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதையெல்லாம் விட பல விஷயங்களில் முரண்பாடோடு மத்திய அரசோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களிடம் பாஜக குறித்த வெறுப்புணர்வை திரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்த்த இடமெல்லாம் பாட்டில். திரு ஜி.கே. நாகராஜ், மண்ணில் எங்க பார்த்தாலும் நடந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து நடந்த பிரச்சனைக்கு கூட முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி பொதுமக்கள் அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு இராணுவத்துக்கு ஆதரவான ஒரு பேரணி சென்னை கோட்டையை நோக்கி இங்கே நடந்தது. நீங்கள் பிரிவினை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏன் செய்ய போகிறாங்க? இன்னொன்று, பிரதமரே அறிவித்த அந்த அனைத்து கட்சி குழுவில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ஒரு குழு பல உலக நாடுகளுக்கு போய் இந்தியாவின் நிலைப்பாட்டை சொல்லிட்டு வந்தாங்க. பிரிவினை பேசுகிறாங்க அப்படின்ற ஒன்றோ அல்லது பிஜேபி மேலே வெறுப்புணர்வை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறதோ அரசியல் ரீதியாக சரியான கருத்தான்னு தெரியலை. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்குறது, தனி கவனத்தை தமிழ்நாட்டின் மீதும் கேரளாவது மேற்கு வங்கத்தின் மீதும் செலுத்துகிறாங்கன்னு நீங்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட தான் தனி கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. 8 முறை பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார், ஒன்றும் எடுபடலை. இப்போ அதிமுகவை ஒன்று சேர்க்கிறது, பாமக பிரச்சனைகளை சமாதானம் பேசுவது அப்படின்ற இடத்துக்கு நகர்றது என்ன? ரொம்ப சிறப்பு. நான் நல்லா மிகச்சிறந்த ஒரு கொஸ்டின் கேட்டிங்க, நான் பதில் சொல்லிடுறேன். ஏன் பிரிவினைவாதத்தை நோக்கி போகிறாங்க? பகல்காமில் சுட்டு கொல்லப்பட்ட ஒருத்தருடைய மென்பொறியாளருடைய உடல் சென்னைக்கு வருகிறது. பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன், காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் சென்று அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து யாரும் செல்லவில்லை. மக்களுடைய அந்த வேகம் உணர்ச்சியை கண்டு அடுத்த நாள் முதலமைச்சரே இந்திய இராணுவத்தை பாராட்டுகிறார். இந்திய இராணுவத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன? மத்திய அரசை பாராட்ட வேண்டும். மத்திய அரசினுடைய செயல்பாட்டை தான் இந்திய ராணுவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்திய ராணுவம் வலிமையாக இருக்கிறது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பாரத பிரதமர் எல்லைக்கு சென்று உற்சாகம் ஊட்டுகிறார். வளமான கட்டமைப்பு, மிகச்சிறப்பான ராணுவ உற்பத்தி, நம்முடைய தீவிரவாத தாக்குதலில் இருந்த ஒருத்தர் வீட்டு கூட பிரதமர் போய் அஞ்சலி செலுத்தின மாதிரி தெரியலீங்களே நாகராஜ் சார். பிரதமர் யார் வீட்டுக்கும் போய் அஞ்சலி செலுத்துறது மாதிரி தெரியலையே. எவ்வளவு அமித்ஷா அவர்கள் நேரடியாக களத்துக்கு போனாரு. எல்லாத்துக்கும் பிரதமர் போக முடியாது. பிரதமர் இறந்து போன யார் வீட்டுக்காவது போய் அஞ்சலி செலுத்தினாரா? சென்னையில பாத்துக்க வேண்டாம். இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல இந்தியா முழுக்க சொல்றேன். அந்த பாடி அங்க இருந்து டெல்லி கொண்டு வந்து அனுப்புறாங்க. நேரடியாக தொலைபேசியில பேசக்கூடிய பிரதமருங்க. இந்தியாவினுடைய பிரதமர் ராணுவ வீரருடைய இடத்துக்கு செல்வது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தோடு அமித்ஷா விவகாரத்துக்கு வர மாட்டீங்க. தொடர்ந்து சரி, ஓகே, நீங்க கேட்டதுக்கான கேள்வி பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அது மாதிரி அது போல இப்ப கனிமொழி அவர்களை நீங்க சொன்னீங்க. நிச்சயமாக, ஏன்னா அவர்கள் மிக சிறப்பாக
பேசக்கூடியவர். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய பாஜக குறித்தும் பாஜகவுடைய எதிர்ப்பு குறித்தும் பாஜகவுடைய செயல்பாடுகள் குறித்தும் RN ரவி குறித்தும் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. ஆனால் இந்த இராணுவ தாக்குதலுக்கு அப்புறம், இந்த இராணுவ நடைபயணம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம், பாராட்டுக்கு அப்புறம் அவர்களை குழுவில், முக்கிய குழுவில் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவுடைய இந்த எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் மட்டுமல்ல, பாகிஸ்தான் எப்படி ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற கட்சியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த மீடியாவிலேயாவது, இங்கே குறிப்பாக உங்களுடைய சன் நியூஸ்லேயாகட்டும் கலைஞர் டிவிலையாகட்டும் வெளியே சொல்லப்பட்டதா? இல்லை. ஏனென்றால் நீங்கள் இந்தியாவை சொன்னாங்க, நீங்க பார்க்கலன்றதுக்கு நாங்க பொறுப்பாங்க. அதான சொல்ல வரேன். நீங்க பார்க்கலன்றதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? நீங்க என்ன விஷயம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது அமித்ஷா விவகாரம் தவிர மீதியெல்லாம் பேசுறீங்க. அடுத்த சுற்றுல உங்கள்கிட்ட வரேன். செய்தியோ திரு சிந்தனை செல்வன், தனி கவனம் செலுத்த தொடங்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்க கூட்டணிக்கான ஒரு எச்சரிக்கை மணியா? இல்லை, ஒரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்கிற அடிப்படையில் திரு அமித்ஷா மீது நாம் எல்லாரும் கொண்டிருக்க வேண்டிய மரியாதை என்பது வேறு. ஒரு அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையில் அமித்ஷாவை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் வியாபாரி அப்படிங்கிறத தவிர அதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு நேஷ்னலிசம் தொடர்பான அரசியல் கருத்தில் கூட அமித்ஷாவினுடைய தனித்துவமான எதையும், இப்போ நீங்கள் அத்வானிகிட்ட இருந்து சில ஐடியாலஜிக்கலான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாஜ்பாயினுடைய இதிலிருந்து சில கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் உடன்பாடு உடையதாகவோ அல்லது முரண்படக்கூடியதாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கருத்தியல் சார்ந்த தலைவர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் அது வந்து ஒரு லாபி பண்ணி அந்த விஷயங்களை செய்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருப்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஒரு அரசியல் போட்டி தான். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது வந்து திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான போட்டி எதுவுமே இதில் தொடர்பே இல்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய கட்சி கேடர்ஸை தன்னால் ஒழுங்குபடுத்த முடியாது. வேற ஒரு கட்சியிலிருந்து தோழமையாக கூட இல்லை, ஒருவேளை வேற ஒரு கட்சியிலேருந்து ஒரு தோழமையாக அட்வைஸ் பண்ணுறது இல்லை, வேற ஒரு கட்சியினுடைய சுப்ரீமோ வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு உள்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாருன்னா அது என்ன? அது இந்த டோன் என்னவாக இருக்கும்? இங்கே இவங்க அமலாக்கத்துறையெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒவ்வொருத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய காலத்தில் இருந்த வழக்குகளெல்லாம் இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இது வந்து ஒரு மிரட்டி உரட்டி அதிமுக உள்ளிட்ட அதோட தொடர்புடைய கட்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ரொம்ப தமிழ்நாடு காண சகியாத ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக தான் இது இருக்குமே தவிர, திமுக சொல்றீங்க ஒரு தங்களோட கூட்டணி கட்சியை சரி பண்றாங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? இல்லை, இது கூட்டணியை வலுப்படுத்துற முயற்சின்னு பார்க்க நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். ரொம்ப ஒரு இணைந்த அரசியல் கொள்கை உடையவர்கள் இடையில ஒரு வேறுபாடு இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க. இப்போ இடதுசாரி கட்சிகளிலே ஒரு சில வேறுபாடுனா அவங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடதுசாரி கட்சி சொல்லலாம். திராவிட இயக்கங்களில் அதிமுக ஒன்று. ஸோ எந்த விதமான அரசியல் ரீதியான கொள்கை ரீதியான இணைப்போ பிணைப்போ இருக்கல, இல்லைங்க தேர்தலுக்காக நாங்கள் ஒன்றா நிற்கிறோம், ஒரு பொது எதிரியை வீழ்த்ததுக்காக ஒன்றா நிற்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணிகள் வந்து உருவாகிறது வந்து இன்றைக்கி நடைமுறையாக இருக்குது. நான் அதை வந்து பார்ப்பேன். ஆனால் அதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்களை இவர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் என்ன கருத்தியல் பேசி சரி பண்ணுவாரா? சமூக நீதி பேசி சரி பண்ணுவாரா? இல்லை வந்து வேறு ஏதாவது கொள்கை ரீதியாக ஏதாவது சரி பண்ண போகிறாரா? ஒன்று தன் ஒரு அதிகாரம் வந்து இதை சரி பண்ண போகுது. அந்த அதிகாரம் எப்படி பயன்படும்? நம்முடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் நம்ம அதனால் நடந்து கொண்டிருப்பது அதிமுகவை முற்று முழுவதுமாக விழுங்குகிற பாஜகவினுடைய இன்னொரு அடுத்த கட்டமான ஒரு ஸ்டெப். இது அதிமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னுடைய தலைமையிலிருந்து தான் அது வந்து தன்னை வந்து புதுப்பித்துக் கொள்ளணுமே தவிர, அதிமுக நல்லா இருக்கணும்னு அமித்ஷா விரும்புகிறாரு, அதிமுக வலுமை பெறணும்னு பாஜக விரும்புது, அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த பாஜகவும் அமித்ஷாவும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அதிமுகவோட பிரபலங்கள் பேசுறாங்க. இது ஒரு வேளை இது நீங்க சொல்றத அதிமுகவோட பிரபலங்கள் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியா புரிதலுடைய எந்த குறைந்தபட்ச ஒரு புரிதலுடைய கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். இருந்தாலும் ஒரு ஒப்புக்காக நான் இதை ஏற்றுக்கொள்வதானால் அதை வெளியிலிருந்து ஒரு வேண்டுகோளாக ஒரு ஆலோசனையாக சொல்வது என்பது வேறு. அவர் ஃபிசிக்கலாக இங்கே வந்து உட்காந்து இந்த விஷயத்தை கையாளுறது அப்படிங்கிறது அது வந்து அதிமுக தன்னுடைய தலைமையை பாஜகவிடம் இழக்கிறது என்பதை தவிர, 100 விழுக்காடு இழக்கிறது என்பதை தவிர இதுக்குள்ளார எந்த இன்டர்பிரிட்டேஷனுமே கிடையாது. இதில் வந்து எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய பணி இன்னும் ரொம்ப இலகுவாயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்,
திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்க கொள்கைகளை தொடர்ந்து பேசக்கூடிய, குறைந்தபட்சம் அந்த கொள்கை சார்ந்து எமர்ஜாய் வந்திருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்கிற ஒரு இடம் அது. அதனால் அந்த கட்சி வலுவாக இருக்கிறோம். அதிமுக ஒருவேளை பலவீனம் அடைந்தால் அந்த இடத்தை சாதிய மதவாத அமைப்புகள் தான் இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. ஆகவே அதிமுக ஒரு பலமான கட்சியாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் அதிமுக தன்னுடைய கொள்கை சாரத்தை முற்றுமுழுவதுமாக இழந்து வெறும் அதிகாரம் சார்ந்த ஒரு அமைப்பாக அது குறுக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னொரு அதிகாரம் அதை கட்டுப்படுத்த போகுது. நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக இருந்தால் உங்களை யார் டீல் பண்ண முடியும்? இன்னொரு கருத்தியல் சார்ந்த ஆளுமை தான் உங்களை டீல் பண்ண முடியும். உங்களுக்கு வெறுமனே அதிகாரம் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை என்ன? அப்போ உங்களோட ஒரு பெரிய அதிகாரம் உங்களை டீல் பண்ணும். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தமிழக மக்களுக்கு ஒரு குழப்பமற்ற சூழல் உருவாயிருக்கு. இப்போ அதிமுகவுடைய நிலை என்ன, அதிமுக யாருக்கு பின்னாடி போக போகுது, பாஜகவை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு தெளிவு இருக்குது. தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜன் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு பிரிவினை இருக்குது அப்படின்னு. அதை பிரிவினைன்னு பார்க்குற ஒரு குரூரமான வார்த்தையை எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜுடைய மனசில் திணிச்சது பாஜக. அது தனித்தன்மைன்னு சொல்லணும். நீங்கள் கோட் ஷூட் போட்டிருக்கீங்க சார், நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், இது பிரிவினையா தனித்தன்மையா? நான் உங்களை பார்த்து நான் ரசிக்கிறேன். இந்த அழகான கோட் ஷூட்டை பார்த்து நான் ரசிக்கிறேன். நான் போட்டிருக்கிற ஒரு சாதாரண காட்டன் ஷர்ட்டை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க. நம்ம 2 பேரும் நண்பர்களாக போகிறோம். இதுதான் சார் நட்பு, இதுதான் இந்தியா. போய் சொன்னாங்களே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொன்னாங்களே, வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்கள் ஊர் பாஷை, எங்கள் ஊர் மொழின்னு சொன்னாங்கல்ல. இதையே பிரிவினைன்னு அண்ணனுக்கு கற்பிதம் செஞ்சிருக்குல்ல பாஜக. அந்த ஒரு கள்ளங்கபடமில்லாத ஒரு மனசுக்குள்ளார எவ்வளவு மோசமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் வேறங்க. திருக்குறள்ங்கிறது அப்போ நான் கும்பிட்ற சாமி தான் நீயும் கும்பிடணும் அப்படிங்கிறது தான் ஒற்றுமையா? நீ ஒரு சாமியை கும்பிடுற, நான் ஒரு சாமியை கும்பிடுறேன், இதுக்கு பேர் பிரிவினையா? தேசியவாதம் என்கிற ஒரு பாசிசவாதத்தை முன்வைத்து கொண்டு பாஜகவை எதிர்க்கிறவர்களை எல்லாம் தேசத்துக்கு எதிரானவர்கள் என்று சித்தரிக்கிற ஒரு ஆபத்தான 100% பாசிஸ்ட். இப்போ ஒரு உடலுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்வினையாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு அண்ணன்ட்ட பதில் இல்லை. நீங்கள் பிபின் ராவத் இங்கே ஒரு முப்படை தளபதி இறந்தப்போ அந்த இடத்துக்கும் போய் நின்னார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். முப்படை தளபதி இறந்தார், ஓடி போய் நிற்கிறாரு நம்முடைய முதல்வர். அதே காலகட்டங்கள், அதே மாதங்களில் பீமா குரேகன் வழக்கில், பிரதமரை கொல்ல சதின்னு போடப்பட்ட வழக்கில் இங்கே ஸ்டேன் சாமின்னு சொல்லிட்டு இந்த உள்ளூரில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருச்சி சார்ந்த ஒரு பாதிரியார், கைகள் நடுங்கும் அவருக்கு. அவரால் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு நீதிமன்றத்தில் அவர் மனு போட்டதை நாடே பார்த்து கண்ணீர் விட்டுச்சு. ஆனால் அவரை கூட விடுவிக்காமல் அவர் சிறையிலே செத்தார். அவருடைய உடலுக்கும் போய் மரியாதை செலுத்தி அங்கேயும் போய் அஞ்சலி செலுத்துறவர் தான் நம்முடைய முதல்வர். அதனால் முதல்வர் இதில் ஒரு சாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கல, அரசியல் லாபமெல்லாம் பார்க்கல. ஆக இந்த இடைவெளிகளை எல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை களவாடுகிற ஒரு அரசியல், ஒரு கருத்தியல் பாசிசமாக பாஜகவினுடைய அரசியல் இருப்பதனால பாஜகவை எப்பொழுதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது, தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது. அதிமுகவை உண்டு செரிக்கிற ஒரு முயற்சியாக பாஜகவின் வருகை இருக்க போகிறது. தமிழ்மணி சார், 2019 கூட்டணி முடிந்த பிறகு அந்த நேரத்தில் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வெற்றி பெறலை. அப்போயிலிருந்து சொல்லப்படுறது திடீர்னு கடைசி நேரத்தில் கூட்டணி அமைக்கிறோம், கூட்டணிக்குள்ளே ஒரு கொகஷன் இல்லை, ஒரு தலைமையை இன்னொருத்தர் ஏற்றுக்கிறது மாதிரியான ஒரு சங்கடங்கள்லாம் லாஸ்ட் மினிட் கூட்டணியில் வருதுன்னு சொல்லி இப்போ திமுக கூட்டணி தொடர்ந்து பயணம் பண்ணுறது மாதிரி அதிமுக கூட்டணியை முன்னாடியே உறுதி செய்து பயணம் பண்ணணும்னு ஒரு இதுக்கு போகிறாங்க. இப்போ இதற்கிடையில் நடந்திருக்கிற 3 டெவலப்மெண்ட், ஒன்று பாமக பிரச்சனை, அதுக்கு பிஜேபி மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதில் கருத்து சொல்கிறாங்க, அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2வது விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறது, விஜய கூட்டணிக்கு வாங்கன்னு நயினார் நாகேந்திரன் அழைக்கிறார். 3வது ஜெயலலிதாவினுடைய தொண்டர்கள் எல்லாம், உண்மையான தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையில் அமித்ஷா ஈடுபட்டிருக்கிறாருன்னு சொல்கிறார். அது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லாரையும் ஏடிஎம்கேவோட பேச்சப் பண்ணுற வேலைக்காக திரு அமித்ஷா வராரு. ஜெயலலிதா தொண்டர்களை அமித்ஷா ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னால் அதில் என்ன தவறு? அதனால் அதிமுகவுக்கு கேவலமா? அது
மத்திய உள்துறை அமைச்சருடைய வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் அரசியல்வாதி. போன முறை அரசியல்வாதியாக வந்திருந்தார். நான் ஒருத்தர் தான் அப்ஜெக்ட் பண்ணேன். அவர் ஒரு தனியார் வீட்டில் போய் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணது தப்பு. ஒரு அரசியலில் இல்லாத அவரை பவர் சென்டர் ஆக்கிட்டார். ஒரு திமுககாரன் கேட்கல. ஒன்லி தமிழ்மணி ரைஸ் திஸ் இஷ்யூ. எப்படி 3 மணி நேரம் ஒரு தனியார் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டார் அவர். இன்றைக்கி அந்த கேள்வி இருக்குது. குருமூர்த்தி யார்? கவர்னரா? போனது தப்பு. அதை நான் கண்டித்தேன், இன்றைக்கும் கண்டிக்கிறேன். அவர் இவரை பார்க்க வந்திருக்கலாம். இவர் ஒரு உள்துறை அமைச்சர் கவர்னர் வீட்டில் போய் நின்னார்னா அவர் பவர் சென்டர் ஆகிடுவார் குருமூர்த்தி. நான் முதலே சொன்னேன், இன்றைக்கி ஆயிட்டார். அதனால தான் என் வீட்டுக்கு குருமூர்த்தி இவர் வந்தார், அமைச்சர் வந்தார்னு தைலாபுரம் இவர் போகிறார். அது தவறு. ஆனால் ஜெயலலிதா தொண்டர்களை ஒன்றிணைக்கிற முயற்சின்னு சொன்னால் அதில் ஏன் நம்ம அஃபண்ட் ஆகணும்? ஒரு கூட்டணி கட்சி பலமாக இருந்தால் தான் தனக்கு நல்லதுன்னு பிஜேபி நினைக்கிறது தவறல்ல. சசிகலா இதுவரைக்கும் கடந்த 1 மாதத்தில் நான் அதிமுகவை எதிர்த்து வேலை செய்ய போகிறேன், ஒரு சுற்றுப்பயணம் போகிறேன்னு ஒரு அறிக்கை விடலை. அவங்க அந்த அம்மா அமைதியாக இருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எதுக்கலை. இவர் நான் அதிமுக கூட கூட்டணியில் இருக்க தயாராக இருக்கேன்னு டிடிவி பப்ளிக்காக சொல்லிட்டார். அதில் அவருக்கு ஒன்றும் 2வது கருத்து இல்லை. இன்னும் 1-2 பேர், அதாவது பெயரை சொல்ல வேணாங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுற வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமான பேர்னா சொல்லலாம் சார். ஓபிஎஸ் நமக்கு இல்லை ஒன்று. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லையா? ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் பேரை தப்பு இல்லை. கரெக்ட் சார், கரெக்ட். அவரை போன்றவர்கள். இவர் என்ன சொன்னார்? எங்கள் கட்சிக்கு நீ மச்சம் பண்ண வராது. போன தடவை வந்தப்போ யார் வெளியே இருக்காங்களோ அவங்க வெளியே தான் இருக்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒருவேளை அவரை ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ளே கொண்டு வந்தால் அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா? அவர் வர தயாராக இருந்தால். அவர் வரமாட்டேன்னு கையை காலை பிடிச்சி 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னா அது வேறு. அவர் வர தயாராக, அவர் அழைச்சி வர்ற முயற்சியை திரு அமித்ஷா எடுத்தால், அவர் வர தயாராக இருந்தால் என்ன தவறு? அதைத்தானே டிடிவி சொல்கிறாரு. எனக்கு அதில் ஒரு தவறும் தெரியலை. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட வரணும்னு பாஜக நினைக்குது. இன்ஃபேக்ட் அப்பா என்ன சொல்கிறாரு? போன தடவை நான் சொன்னேன் உங்ககிட்ட அதிமுக கூட போகலாம்னு சொன்னேன். போய் என் வார்த்தையை நீ கேட்கல. 3 நம்ம ஜெயிச்சிருப்போம், 5 அதிமுக ஜெயிச்சிருக்கும். அது கிட்டத்தட்ட கரெக்ட். அந்த கணக்கு 100க்கு 100 சரின்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா தானே இருக்குது. இப்போ அப்பா மகனுக்குள்ளே தானே முரண்பாக இருக்குது. ஆமாம் சார். அன்னைக்கு ஒருத்தர் ஏடிஎம்கேவோட போகணுன்னார், இன்னொருத்தர் பிஜேபியோட போகணுன்னார். இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. உண்மை சார். அதை சரி பண்ண அங்கங்கே அப்பா மகனுக்குள்ள சிக்கல்கள் இருக்குது. அது அவங்க குடும்பத்தை வச்சு தான் பேசுகிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள், இவர் தான் மகளை அழைச்சிக்கிட்டு போகிறாரு, அவர் தான் மகளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அழைச்சிக்கிட்டு வந்து உட்காந்து அதுக்குள்ளே நான் ஏன்னா பல விஷயங்கள் அதில் இருக்குது. எனக்கே தெரியுது. அது கொள்கை பிரிவு மாதிரி எனக்கு படலை. அதனால் அப்பா ஓரளவுக்கு கெயின் பண்ணிட்டார். இன்றைக்கி அந்த வயதான குரூப்பு பூரா அவர் கூட நிற்கிது. அது காலில் வந்து சேர்த்து போய்ட்டுன்னு சொன்னால், நீ கொல்லி வைக்கணும்னு சொன்னான்னு தூக்கி விட்டார். அவர் எமோஷனல் பாண்டை க்ரியேட் பண்ணிட்டார் அப்பா. அவங்க தனியாக பிரிய வேணாம், ஒன்று சேர்த்துக்கிறதுக்கு அமித்ஷா முயற்சி பண்ணால் என்ன தவறு அதில்? சார், அவர் ஒரு அரசியல்வாதி தான். அரசியல்வாதியாக இருப்பதனால் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அது மோடிக்கும் பொருந்தும், திரு ஸ்டாலினுக்கும் பொருந்தும், இபிஎஸ்க்கும் பொருந்தும், ஓபிஎஸ்க்கும் பொருந்தும். அது ஏன் தவறாக நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை அது தவறு அல்லன்னு நான் கருதுகிறேன். அதுக்கான முயற்சிகளை செய்வார். அது தவறா இல்லையான்னு பொன்ராஜ் கோணம் என்னன்னு கேட்டுருவோம். அவரோட கோணத்தையும் கேட்கலாம். திரு பொன்ராஜ். அதாவதுங்க, நீங்கள் ஒன்று நல்லா இது வரைக்கும் நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் திரு மோடி அவர்களாக இருந்தாலும் அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன வாயில் சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது.
தேச ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேற்றுமையை விதைப்பார்கள். பிரிவினை சக்திகள் என்று எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுவார்கள். இவர்கள் மதத்தாலும் ஜாதியாலும் இவர்கள் பிரிவினைப்படுத்துவார்கள். இப்படி பல்வேறு உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன் என்று டிமானிட்டைசேஷன் கொண்டு வருகிறேன், அது முடியவில்லை என்றால் 50 நாளில் தீக்குளிக்கிறேன் என்று சொன்னார் திரு மோடி அவர்கள். நடந்துச்சா? கள்ளப்பணம் ஒழிந்ததா? ஒழியலை. ஸோ இது மாதிரி பல்வேறு உதாரணங்கள். இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் அரசியலில் தமிழகத்தையும் வெஸ்ட் பெங்காலையும் குறிவைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவரை அவர்கள் தமிழகத்தை குறிவைக்கவில்லை, இப்பொழுதுதான் குறிவைத்திருக்கிறார் என்று சொன்னால், அமித்ஷா எப்படி எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷனை நடத்துவார் என்று எல்லாருக்கும் தெரியும். அது தனி சப்ஜெக்ட். இருந்தாலும் இன்றைக்கு என்ன அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நல்லா பார்க்கணும். நீங்கள் பாருங்களேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்தார்கள். திரு குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை தூண்டிவிட்டு தர்ம யுத்தம் நடத்த சொன்னார். இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தனிக்காட்டு ராஜாவாக, இல்லைன்னா தனியாக இருக்கார். அவர் கேட்குறதுக்கே ஆள் இல்லை, அந்தளவுக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். சசிகலா அவர்களை சாக்கடையாக இருந்தாலும் சரி, திமுக என்ற கட்சியை அழிப்பதற்கு சாக்கடையை கூட தூக்கி வீசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சசிகலாவை அவமானப்படுத்தினார் திரு குருமூர்த்தி அவர்கள். இன்றைக்கு அமித்ஷா அவர்கள், அவர் தமிழ்மணி சார் சொன்னது மாதிரி, அமித்ஷா ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸை திரு குருமூர்த்திக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து, அதன் மூலமாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அதை போய் பிளவுபடுத்துவதற்கான வேலைகள் நடக்கிறது. அதை ஒற்றுமைன்னு இவங்க போவாங்க, ஆனால் அது ஒற்றுமை கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒற்றுமைப்படுத்துவோம் என்று சொல்வார்கள், அது ஒற்றுமை கிடையாது. எப்படி ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாரோ, எப்படி டிடிவி தினகரன் தனித்து விடப்பட்டாரோ, எப்படி சசிகலா அவர்கள் தனித்து விடப்பட்டார்களோ, அதுபோலத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனியாக நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று 2ஆம் இடத்திற்கு வந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஒட்டுமொத்த தேவர் சமுதாயம் அவருக்கு ஆதரவாக நின்றது, 2ஆம் இடத்திற்கு வந்தார்கள். ஆனால் அவருக்கு என்ன மரியாதையை பிஜேபி கொடுத்தது? இது உங்கள் கட்சி, உங்கள் கட்சி பிரச்சனையில், உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா ஒதுங்கி கொண்டார். அப்படி இன்னமும் அது கிளாரிட்டியே இல்லை. ஓபிஎஸ் உள்ளே இருக்காரா, டிடிவி உள்ளே இருக்காங்களா? இவங்க 2 பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிஜேபி அமித்ஷா சொல்லலை இது வரைக்கும். நாளைக்கு 8ஆம் தேதி சொல்லுவாரான்னு தெரியல. 8ஆம் தேதி அமித்ஷா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் எடப்பாடியும் 3 பேரையும் சேர்த்து வச்சு கூட்டணி அமைப்பாரான்னு தெரியல. அது நடக்காது, இது நடக்கலை. அப்போ இன்றைக்கி எதுக்கு மதுரைக்கு வர்றாங்க? மதுரைக்கு வருவது ஒட்டுமொத்தமாக மதுரையில் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவங்க பிரித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்து, இப்போ கூட்டணி இல்லாமல் கூட 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டார்கள் மதுரையில். அப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டதற்கு காரணம் எப்படி அது நடந்தது? அப்போ அதற்கு உண்டான மைக்ரோ பாலிட்டிக்ஸ், ஜாதி பாலிட்டிக்ஸ், மதுரையில் இருக்கக்கூட சில ஜாதிய சமூகங்களை எப்படி அவர்கள் பிரித்து பிஜேபி 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்போ இதை பெரும்பாலான, அதாவது ஓபிஎஸ் பின்னாலையும் டிடிவி பின்னாலையும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் எந்த அளவிற்கு இவர்கள் பிஜேபி பின்னால் சென்றால் எந்த பதவியும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்கு இது அடிப்படை. அப்போ அது நடக்கும். ஆனால் அதில் கெயின் ஆகிறது யாருன்னு பார்த்தா பிஜேபியாக இருக்கும். அதற்கு தான் அமித்ஷா வர்றார். எவ்வளவு நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது, இது தொடரும் என்று தெரியாது. கடைசி நேரம் வரக்கூடிய தேர்தல் மாற்றம் தொலைநோக்கில் பேசுறீங்க. வரக்கூடிய தேர்தல் அப்படின்ற ஒன்று ஒரு முதலமைச்சர் பதவி, ஆட்சியை யார் பிடிப்பது அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிருக்கு இது வரையிலும். அதில் யார் யார் சேர போகிறாங்கன்றது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். பட் ஏடிஎம்கேவை பலப்படுத்துறது, ஏடிஎம்கேலேருந்து பிரிந்து போன்றவர்களை ஒரு அந்த குடைக்கீழே கொண்டு வர்றது அப்படின்ற வேலைக்குள்ளே போனால் அமித்ஷா ஈடுபட்டால் அதில் என்ன தவறுன்னு திரு தமிழ்மணி கேட்டார். நீங்கள் இந்த தேர்தல் முடிகிற வரல இந்த கூட்டணி இருக்குதானே? அவங்க இல்லை, இந்த கூட்டணி இருக்கும், ஆனால் கட்சி இருக்குமான்னு தெரியாது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக சேருமான்னு தெரியாது. அது சேர்றது மாதிரியான வேலைகள் வெளிப்புறமாக நடக்கும். ஆனால் உள்புறமாக அவர்கள் அனைவரும் பிரித்தெடுக்கப்பட்டு பிஜேபியுடன் இணைக்கப்படுவார்கள்.
அதான் நடக்கும். நீங்கள் எப்படி சைத துரைசாமி அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கார், ஆனால் அவர் மேக்சிமம் ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர பற்றாளராக மாறிவிட்டார் அவர். அப்போ இது மாதிரி எத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு தெரியும். அதிமுகவில் யாருமே இல்லையோ, எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஏமாற்றத்தை வந்து எடப்பாடி வெளிப்படுத்த வேண்டிய தருணம் எடப்பாடிக்கு வரும். அப்போ எப்படி இன்றைக்கி ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணிக்கு இடையில் வந்தது? ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன? எப்படி மிரட்டப்பட்டார் அன்புமணி? காலில் விழுந்து கெஞ்சும் அளவிற்கு மிரட்டப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு குருமூர்த்தி அங்கே போயிருக்காரு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா கட்சிகளையுமே இது வந்து 2026 பிஜேபிக்கு முக்கியம் இல்லை. 2026 பிஜேபி எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் உடைத்து அதிலிருந்து ஒரு சட்டன் செக்ஷனை உள்ளெடுத்து ஜாதிகளை, சின்ன சின்ன ஜாதிகளை எல்லாம் பிரித்தெடுத்து அந்த ஜாதிகளிலிருந்து சில பேருக்கு பதவிகள் கொடுத்து அவர்களையும் உள்ளே கொண்டு வந்து பிஜேபியை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியைத்தான் அமித்ஷா செய்வார். 2026 அவரது இலக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இலக்கு அதிமுக ஒழிக்கப்பட வேண்டும், பாமக ஒழிக்கப்பட வேண்டும், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஜாதி ஒட்டுமொத்தமும் பிஜேபியை நோக்கி வர வேண்டும். இதுதான் வந்து மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை புரியலை அப்படின்னா இவர்கள் பின்னால் இருப்பவர்கள் புது ஒரு பிஜேபியை ஒதுக்கி தனியாக ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் முகவரி இழந்து போவார்கள் என்பது நிச்சயம். இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க யாரெல்லாம் பிஜேபி போறாங்களோ அவர்கள் அனைவருமே முகவரி இழப்பார்கள். அவங்களுக்கு வந்து இது வந்து உள்நோக்கம் வேறொன்றாக இருக்குன்றத இவர் உள்நோக்கமா இருக்கு. பொன்ராஜ் சொல்றார். அவருடைய உள்நோக்கமா இருக்கு சார். டாபிக் அது அல்ல. அவர் செய்யற பிஜேபி இல்லாத கூட்டணிய அதிமுக உருவாக்கிட்டா அதிமுகவுக்கு நல்லது. அவங்களோட இவருடைய அட்வைஸ், சகோதரர் அட்வைஸ் தப்பு இல்லை. அது யார் சம்பந்தப்பட்டவங்க மனசில் வச்சு, ஆனால் முதலே ஒரு இது பேசியாச்சு. இதுக்கு பிறகு அதை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது சார்? தனியாக நின்னா அவங்க கூட சேர ஒரு வயலும் தயாராக இல்லைன்னு இதே வாயால் சொல்கிறோம். அவங்க கூட பற்றியா தனியாக நிற்கிறான், யாரும் அதிமுக கூட சேர ஆள் இல்லை, கை தட்டுறோம். யாராவது ஒருத்தர் சேர்ந்தா அவனை ஏன் சேர்த்துக்கிட்டு நம்ம கட்சியை யாருமே பலப்படுத்தலை, அடுத்தவன் என்ன அழிஞ்சிருமான்னே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த யோசனைகள் எல்லாம் சார். அமித்ஷா வர்றதுனால எதிர்கட்சிகளுக்கு என்ன தீமை ஏற்படுது? அவர் ஏதாவது நாளை எதிர்கட்சிக்காக ஜெயிலில் பிடிச்சி போடுன்னு சொன்னார்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் கண்டம் பண்ணுவோம். நமக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவர் இந்த கட்சியே இல்லை இதை அப்பா பிள்ளைய பலப்படுத்த போகிறாருன்னு பேச்சு வருமானால் என்ன தவறு அதில்? அவர் வேலையை தானே செய்கிறாரு. அவர் அரசியல்வாதி சார். ஏடிஎம்கேவோட யாரும் கூட்டு சேரலைன்னா நீங்கள் வந்து யாருமே கூட்டு சேர தயங்குறாங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறீங்க. அவங்க போய் பிஜேபியோட சேர்ந்தா அதையும் விமர்சிக்கிறீங்க. பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை பலப்படுத்துகிற காரியத்துக்கு வந்தால் அதையும் விமர்சிக்கிறீங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட தான் இருந்தது. ஏன் பிஜேபி விட்டு ஏடிஎம்கே வெளியே வந்ததுன்றதுக்கான காரணத்தை பக்கமாக அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார், நான் என் தொகுதியில் ராஜா மாதிரி இருந்தேன், இவங்களால் தான் தோத்தன்னார். அப்புறம் கேபி முனுசாமி முதற்கொண்டு, சிவி சண்முகம் முதற்கொண்டு, செல்லூர் ராஜன் எல்லாரும் பிஜேபியை மதவாத கட்சின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி எல்லாம் தூற்றி மன்னவாரி தோத்தாத கொரோனா எல்லாம் பண்ணது அவங்க தான். திமுகவா பண்ண சொல்லிச்சு. இப்போ மறுபடியும் போய் அவங்க தான் சேர்ந்தாங்க, திமுகவா சேர சொல்லிச்சு. அவர்கள் பிஜேபியை விட்டு அவர்களுடன் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஒரு கட்சிகள், தமிழ்நாட்டின் நலனுக்காக இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் போக தயாராக இல்லைன்றது தான் இதில் முக்கியமான ஒன்று. பிஎம்கேவும் ஏற்கனவே 2021 பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருந்தது. பிஎம்கே நேரடியாக கூட ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகல, பிஜேபி கூட்டணிக்கு போல ஏடிஎம்கே வழியே தான் போச்சு. அப்போ அவர்களே வெளியே வந்து பிஜேபி கூட தனியாக கூட்டணி வைக்க வேண்டிய ஆள். அதாவது நான் ஏன் கூட வரலைன்னா உனக்கு ஒரே ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்ற நிலையை உருவாக்கியது அமித்ஷா. அப்போ அது வந்து கிண்டலுக்கு கேலிக்கு உருவாச்சு. ஏடிஎம்கேவோட யாரையும் சேர விடாம பார்த்துட்டு அவங்க அது அமித்ஷா. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து வெறும் உள்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, அந்த உள்துறை அமைச்சர் கையில் அவர் வைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களும் தான் இன்னைக்கு வந்து சுருக்கமா டீகோட் பண்ணனும்னா போன தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் பிஎம்கே ஏடிஎம்கேவோட சேராம தடுத்தது பிஜேபின்றீங்க. அதுதான் பிஎம்கே ஏடிஎம்கே கூட சேராமல் இருந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணாங்க, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன. இப்போ இவர் சொன்னார் இல்லையா,
இல்லையா அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நின்று 2வது இடத்துல வந்தார்னு 10-15 ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை அங்கே போட்டாங்க. அப்படியும் ஒரு சுயேட்சை சின்னத்தில் அவர் வாங்குறாரு, அவர் ஆதரவை தெரிவிக்கிறாருன்னா இது எல்லாம் மறைமுகமாக நீங்கள் என் கூட வர வேண்டும்னு தொடர்ந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட ஏடிஎம்கே பாஜகவோடைய நோக்கம், முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டை ஆள்வதில்லை. அவர்களுக்கு தெரியும் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும் தமிழ்நாட்டு ஆட்சியில் பிஜேபின்ற ஒரு கட்சி உட்கார்றதுக்கு, ஆட்சியின் தலைமையில் உட்கார்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அது நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது எதிர்கட்சிகளாகி எங்களுடைய பொறுப்பு. ஆனால் பிஜேபியோட முக்கியமான நோக்கம் 2வது பெரிய கட்சியாக வர வேண்டியது. 2வது பெரிய கட்சிக்கு தான் அவர்கள் இலக்கு வைக்கிறார்கள். அது வந்து வெளிப்படையே தெரியுது. அதிமுகவை தான், அதிமுகவுடைய ஏற்கனவே அதிமுகவில் இருந்த முன்னாள் முதல்வராக இருந்த அதிமுகவுக்காக கட்சிக்காக உழைத்த தலைவர்கள் அவர்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் பிரிந்து நிற்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு அதிமுகவில் பொன்னையன் மாதிரி தலைவர் இல்லையா? வேற ஒரு கட்சியிலிருந்து ஏன் வந்து இந்த பஞ்சாயத்தை பண்றாங்கன்னா அப்படி பண்ணா என்ன தப்புன்னு தமிழ்மணி கேட்கிறாரு. சுயமரியாதையுள்ள அதிமுக தொண்டன் அப்படின்னு என்ன தப்பு இல்லை நினைச்சானா யார் ஒன்று பண்ணுவார்? அதை அப்படியே போட்டோம். குறுக்கிட்டீங்க சார். ஓபிஎஸ் தான் சொன்னார். ஓபிஎஸ் அந்த அம்மா இறந்து பாடி கிடக்குது, பொதுக்குழு கிடையாது, செயற்குழு கிடையாது, எம்எல்ஏ கூட்டப்படலை. வெங்காய நாயுடு வந்து ராத்திரி 12:30 மணிக்கு நீயே தான் செய்யும். அன்னைக்கு பிஜேபி எல்லாரும் வாழ்த்துனாங்க. அவர் தான் ஓபிஎஸ். திரும்ப நீ ஏன் போய் சேர்ந்த அதிமுகவோட தர்மபுரத்தை நடத்திட்டு மோடி சேர சொன்னார், சேர்ந்த. ஏன் துணை முதலமைச்சர் ஒத்துக்கிட்ட மோடி வாங்க சொன்னார், வாங்கி. இது அவர் கேட்குறாரா? பிஜேபி மோடி சொல்கிறத ஓபிஎஸ் கேட்டாரா? இவர் இபிஎஸ் அதிமுகவுடைய இன்றைய பொதுச் செயலாளர் பார். இவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் என்கிட்ட கூட்டணின்னு பேசாது. அமித்ஷா கிட்ட சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்தது தான். மாநில தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு 3 மணிக்கு நாமினேஷன் இவர் போடக்கூடாது. யாருன்னு அதிமுக சொல்லலை. பழைய தலைவர் வேண்டாம், அவர் முதல்ல சொல்லி பிஜேபி விவகாரத்தில் தலையிடுற அளவுக்கு ஏடிஎம்கே செல்வாக்கா இருக்குன்றீங்க. பிஜேபிக்கு மாநில தலைவராக இல்லை சார். அப்போதான் கூட்டணி டேர்ம்ஸ் உண்டாக்குற அளவுக்கு இவர் பண்ணார். அங்கே பஞ்சாயத்து. நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும், நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணுறேன் சார். சார் ட்ரை பண்ணுறேன் சார். சார் உலகமே அப்படி தான், ட்ரை தான் பண்ணுறோம். பல நேரங்களில் ஃபெயில் ஆகிடுறோம். போயிட்டு போட்டோம், ஜோக்ஸ் அப்பார்ட். சார் இவர் சொன்னார் 4ஆம் தேதி ஜூன் சாயங்காலம். இன்னும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, விளக்கம் கொடுக்குறேன். நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். சார் நிச்சயமா சார், நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சிங்க. விளக்கம் கொடுக்குற அளவுக்கு நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்களா வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? முதல் வெற்றி. நன்றி சார். ஆமாம். ஒரு 4ஆம் தேதி ஜூன் ஓட்டு என்ற அன்னைக்கு அதிமுக டிடிவி கிட்ட போயிடும்னு சொல்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட்டணி பேசாத மாட்டேன். அதனால தான் அவர் தலைவர் இவர் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு வந்துச்சு. கொள்கை பிரச்சனை இல்லை, அதை உறுதியாக நின்னார். பார்க்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு 11:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லா கட்சியும் சேர்த்து அதிமுகவும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்கள் உங்கள் டிவியும் சேர்த்து நான் பார்த்தேன். வெயிட் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி 1:30க்கு, அப்புறம் திருப்பி 3க்கு இவர் சொல்லிட்டாருப்பா நான் வீட்டை விட்டு எப்போ கிளம்புவோம். இபிஎஸ் ஒரே நாமினேஷன் இவர் போடக்கூடாது. உங்கள் கட்சி நீங்கள் யார் கொண்டாடி கொண்டாங்க. ஸோ அண்ணாமலை இருக்கக்கூடாது. ஆமாம் சார், இவர் தான் அதிமுக கொண்டு போய் டிடிவி கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரா சார்? இன்றைக்கு வரைக்கும் இது மன்னிப்பு கேட்கல. எப்படி அனுமதிக்க முடியும் அவரை? அதனால் அந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக டிடிவி தினகரன் தலைமைக்கு வந்துருன்னு தேனியில் போய் பேசினாரு. ஆமாங்க, அதுதான் அது. தன் கூட்டணி தலைவரை கௌரவப்படுத்துறதுக்கு பேசின பேச்சா எடுத்துக்க கூடாதா? அந்த நேரத்துக்கு தேர்தல் நேரத்தில் பேசினா ஒண்ணுதானே. எந்த கூட்டணி தலைவர்? அப்ப அவங்க கூட்டணியில் அவர் இருந்தாரு கிடையாது சார். இல்ல ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இல்ல. அந்த ஏடிஎம்கே அப்ப யார் ஏன் வீட்டு சொத்தை எடுத்து வாங்கிட்ட கொடுக்கறதுக்கு சார்? ஏன் சொத்தை உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் சார். கொடுக்கறது யார் சொத்தை கொடுக்கறாங்க? இதேதான் சார் ஏடிஎம்கேவும் கேக்குது. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேக்குறாங்க. தலையிட வேண்டாம். அதனால் இவரு தான் இபிஎஸ் தான் இன்னென்ன டேர்ம்ஸ் படி வந்தாவான்னு சொல்லி பிஜேபிக்கு நிபந்தனை விதிச்சாரு. அது பிஜேபி அதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. 3 மணிக்கு பிறகுதான் வீட்டை விட்டே கிளம்பினாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார்
இவர் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. மற்றதெல்லாம் பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ ஏதாவது பேசுறதா பேசட்டும். இப்போ அவங்க அதிமுக பிஜேபி 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நான் அவள் தான் சொல்ல முடியும். இபிஎஸ்சி எதிர்பார்க்குறாரு. தவறாக எனக்கு தோணலை. அது அமித்ஷா போன்ற ஒரு ஆள் வந்து பேசணும்னு நினச்சா அப்பாவோ பிள்ளையோ, ஏன்னா மகனுக்கு ஒரு எம்பி கிடச்சிருக்குன்னு அது போயிடுச்சு. போன தடவையே உங்களுக்கு தெரியும், டாக்டர் ராம்தாஸ் தனி ரூமும் கூட்டு போனார் அண்ணாமலையை. இந்த அக்ரிமெண்ட்டில் அந்த ஒரு எம்பி விட்டு போச்சுங்களே, ஞாபகம் இருக்குல்ல சார்? இல்லை தப்பாக நான் பேசலன்னு நினைக்கக்கூடாது, சொல்லி கேட்டார். எனவே 1000 விரோதம் இருந்தாலும் தன் மகன் மத்திய அமைச்சராகணும், இங்கேருந்து எம்பி ஆகணும். அவங்க எம்பி ஆகணும்னா அதுக்கு 34 ஓட்டு வேணும் இல்லை சார்? பிஜேபி நினைச்சா எம்பி ஆக்கிட முடியுமா அன்புமணியை தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டிலன்னு யார் சார் சொல்லுங்க? வேற ஏதோ ஒரு ஸ்டேட்லனாலும் அந்த இடம் இல்லை கணேசன் ஆக்கலையா? பி சிதம்பரத்தை காங்கிரஸ் ஆக்கலையா? பி சிதம்பரம் தமிழ்நாட்டில் ஆமாம், மும்பையில் காங்கிரஸ். ப்ளீஸ் சார். இல்லை இப்போ தமிழ்நாட்டில் தான் எம்பி அவர். இல்லை சார், மும்பையில் இல்லை முதல்ல இருந்தாருங்க, இப்போ தமிழ்நாட்டு எம்பி. ஐயோ நான் என்னங்க சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, திருநாவுக்கரசு எங்கே கொண்டு ஆக்குனாங்க? மத்திய பிரதேசில் ஆக்குனாங்க. அதான். எனவே அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அந்த ஆசைக்கு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடியது இபிஎஸ் அல்ல, ஓபிஎஸ் அல்ல. அமித்ஷா வந்து பேசினா தப்பில்லை. என்ன பதில் சொல்லட்டும் திரு நாகராஜ். இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் கொடுங்க குணா அவர்களே ப்ளீஸ். ஏன்னா நிறையா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய வருகை மதுரையை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளை சந்திக்க வரார். 11 ஆண்டுகள் மிகச்சிறப்பான ஆட்சி நடந்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில். அது குறித்து எங்களுடைய சாதனைகளை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக இந்தியா முழுவதும் எடுத்து சொல்கிறோம். அது குறித்து ஒரு கூட்டம் நடக்கிறது. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். மற்றபடி கூட்டணி குறித்து அவர்களை சந்திப்பதற்கோ இல்லை நீங்கள் உங்களுடைய, அது குறிப்பாக திமுகவோட பயம் தெரியுது. அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தாவே அப்படியே நடுங்குதில்ல திமுக அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உருவாச்சோ இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு உள்துறை அமைச்சருடைய வருகையை வந்து இந்த அளவுக்கு இல்லை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அமித்ஷா அவர்கள்? கூட்டணி குறித்து யாரை சேர்க்கணும் எது பண்ணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பாருங்கிறத முதல் கூட்டத்திலே அவர் சொல்லிட்டார். எங்களுடைய விருப்பமெல்லாம் எல்லாரும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அது குறித்து முடிவெடுக்கின்ற முடிவை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தான் அந்த பணியை அவர்கள் கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக தீய சக்தி திமுகவை வெல்ல வேண்டும், அதை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கான பணியை நிச்சயமாக செய்வார்கள். அமித்ஷா அவர்களை சென்று குருமூர்த்தி அவர்களை சந்திப்பதோ, குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திப்பதோ தங்களுடைய சொந்த வீட்டு நன்மைக்காக அல்ல, தேசத்தின் நன்மைக்காக. இப்போ முதலமைச்சர் வந்து மதுரை போனார். 10 வருடம் கழித்து தன்னுடைய அண்ணன் அழகிரியை சந்திக்கிறார். எதற்காக? மதுரையை பலப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக மாறிவிட்டது. விஜய் என்கின்ற ஒரு நடிகர் வந்திருக்கார், அவர் மிகப்பெரிய ரோடு ஷோ நடத்திட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு மதுரைக்கு போய் 40 ஆண்டுக்கு பிறகு பொதுக்குழுவை போட்டிருக்காங்க. இதெல்லாம் திமுகவுடைய பயத்தை காட்டுகிறது. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய செயல்பாடு தான் காரணம். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து தொழிலில் முதல்ல இருக்கிறோம், அதில் முதல் இருக்கிறோம். தொழிற்சாலை இப்போ 8000 கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போயிருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் பட்டியலில் நரேந்திர மோடி பிரதமரில் முன்னிலையில் இருக்கார். முதலமைச்சர் பட்டியலில் ஆதிநாத் யோகி முதல் இருக்கார். 35 மார்க் வாங்கி இந்தியா டுடே எடுத்த ஆய்வில் 35 மார்க் வாங்கி முதலிடத்தில் ஆதிநாத் யோகி இருக்கார். 2ஆம் இடத்துல மம்தா அவர்கள் இருக்கிறாங்க. 4ஆவது இடத்துல 5 மார்க் வாங்கி முக ஸ்டாலின் இருக்கார். இதெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு எந்த கட்சியை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் நோக்கம் கிடையாது. இங்கே நல்லாட்சியை கொடுக்கணும். தமிழக மக்கள் படும் வேதனையில் இருக்கின்றார்கள். கொலை இல்லாத நாளே இல்லை, குற்றம் நடக்காத நாளே இல்லை. ஈடியை பற்றி சொன்னார் நண்பர். சரி, ஈடி உங்கள் மடியில் கனம் இல்லைன்னா ஏன் அலறீங்க? இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத நீங்கள், ராமேஸ்வரம் வந்த பிரதமரை சந்திக்காத நீங்கள், திடீர்னு போய் டெல்லியில் போய் அங்கே பிரதமரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? நேரம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கேள்விதானே, கேட்க வேண்டிய கேள்விதானே. எந்த கட்சியை அழித்தும் ஒழித்தும் பாஜக வளரவில்லை.
2 சீட்டில் நாங்கள் 1985 வந்தோம், வெற்றி பெற்றோம். இன்றைக்கு 80% ஆஃப் தி இந்தியா வி ஆர் ரூலிங். 80% இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்னா மக்களுக்கு நல்ல திட்டங்கள். இல்ல அவர் நண்பர் சொன்னாரு, நம்முடைய அதாவது என்ன திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்க. ஆர்டிகல் 370 இருந்து நான் பேசி முடிச்சறேன், ஒரே நிமிஷம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல பிஜேபி எங்க ரோல் இருக்குது? எல்லா மாநிலங்களும் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு கட்சி விழுங்கி தான் வந்திருக்குது. இது சரிதான். ஆனா நான் முக்கியமான கேள்வி கேக்குறேன். இல்ல ஒரே நிமிஷம் இப்ப நான் பேசுறேன் சார். ஒரே நிமிஷம். தமிழ்மணி சார் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாரு. அதிமுக சொல்லி தான் அண்ணாமலையை மாத்தினாங்கன்னு சொன்னாரு. அது பதில் சொல்லுங்க. இரண்டாவது மிக முக்கியமானது நாகராஜன் சார் கேட்டது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கூடுவதற்கு ஒரே காரணம் என்னன்னா, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல மசோதாக்களை திமுக அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது பிரிவினைவாத ரேஞ்சுக்கு பேசினாரு. என்னென்ன மசோதாக்களை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை? சிஏஏ, என்ஆர்சிஏ நீங்க அமல்படுத்துறீங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு நம்மளுடைய மாநில முதலமைச்சர் முடிவு செஞ்சிருக்காரு. இடபிள்யூஎஸ் 10% கொடுத்தீங்க, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாதுன்றது கொடுக்கல. அடுத்தது என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தீங்க, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லிச்சு. அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறீங்க, டீலிமிட்டேஷன், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாததால திமுகவின் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிஜேபி, அடுத்தது தேர்தலில் நீங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக உட்கார வச்சீங்கன்னா அவர் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள போகிறாரா? இதற்கான உத்தரவாதங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரா? அப்ப இதுக்கு திரைமறைவில் ஏதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்குதான்றதை நீங்க முடிவு சொல்லணும். ரெண்டாவது, ஒரு இடைவேளை பார்டர் செக்யூரிட்டின்றது அமித்ஷா அவர்கள் கையில் இருக்குது. ஒரு ராணுவ வீரர் இறந்தால் அந்த ராணுவ வீரர் உடலுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் போகணும், அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர் போகணும், 1 கோடி ரூபாய் நிதி தரணும், வீட்டு மனை தரணும், இதெல்லாம் தமிழ்நாடு அரசு வச்சுக்கிற புரோட்டோக்கால். இது ராணுவ வீரர் இறக்கல, டூரிஸ்டா போன நம்ம அப்பாவி தமிழர்கள் இருந்தாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்படி அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களை பிரதமர் போய் பார்த்தாரா? அவர் அங்கிருந்து வளைகுடாவிலிருந்து வந்து நேர பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார் வழியே. அவர் பெஹல்காம் போல, நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் பெஹல்காம் போல, நீங்க நம்ம விமான நிலையத்தில் முதலமைச்சர் வரல, நீங்க ஒரு பஞ்சாயத்து வைக்கிறீங்க. அடிபட்ட தமிழன் அங்க டெல்லியில மருத்துவமனையில் இருக்கும்போது டெல்லிக்கு சென்று மருத்துவமனையில் சென்று நம்ம முதலமைச்சர் ஆறுதல் சொல்லி அவருக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அங்க சிக்கிட்டு இருந்த அத்தனை தமிழ்நாடு மாணவர்களையும், காஷ்மீர்ல சிக்கியிருந்த தமிழ்நாடு மாணவர்களையும், பெஹல்காம்ல இறந்த அந்த குடும்பத்தையும் மொத்தமா இங்க கொண்டு வந்து சேர்த்தது தமிழ்நாடு அரசு. ஆனால் நீங்க போற போக்கில் உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகளை இங்க நீங்க ஒரு ஆதாரமா நீங்க சொன்னீங்கன்னா அது எந்த விதத்திலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் சொல்றேன், அதிமுக என்பது ஒரு இப்போதைக்கு பிஜேபி கையில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்லர், அதிமுக ஹேண்ட்லரா பிஜேபி மாறி இருக்குது. இதை யார் என்ன சொன்னாலும் இதுதான் நடக்க போகிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் உற்று கவனித்திருக்கிறார்கள். ஒரு இடைவெளி வேற செய்யறது வேற. ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரையும் அமித்ஷா ஒருங்கிணைத்திருப்பதாக திரு டிடிவி தினகரன் கூறியிருப்பது எதை காட்டுகிறதுன்னு கேட்டிருந்தோம். அமித்ஷாவை புகழ்வதற்காக அப்படி பேசுகிறாரா, கூட்டணியை நியாயப்படுத்துவதற்கான இந்த பேச்சா, இது மிகையான பேச்சா, இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மையான்னு கேட்டிருக்கோம். நேயர்கள் கருத்துக்கு பிறகு நம்ம இறுதி கருத்துக்களை பெறலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரையும் அமித்ஷா ஒருங்கிணைத்து இருப்பதாக திரு டிடிவி தினகரன் சொல்லியிருப்பது பற்றி நேயர்களுடைய கருத்து கேட்டிருந்தோம். அமித்ஷாவை புகழ்வதற்காக அப்படி பேசியிருக்கிறார் என்பது 59% பேருடைய கருத்து. கூட்டணியை நியாயப்படுத்த இப்படி பேசுகிறார் என்பது 17, மிகையான பேச்சு 18, யதார்த்தமான உண்மை 6%. 6% பேர் அமித்ஷாவினுடைய எண்ணம் என்பது ஜெயலலிதாவுடைய உண்மையான தொண்டர்களை அவர் ஒருங்கிணைத்து வருவதாக நம்ப இருக்காங்க. 59 வெறும் புகழ்வதற்கான பேச்சு. திரு சிந்தனை செல்வன், தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய இலக்கு என்பது வெறுமனே அரசியல் எதிரியாக மட்டும் திமுக இல்லை, இந்திய அளவில் ஒரு வலிமையான ஒரு கொள்கை எதிரியா இன்றைக்கி தமிழ்நாடும் திமுகவினுடைய தோழமை கட்சிகளும் இருக்கிறோம். இன்றைக்கி விசிகாவாக இருந்தாலும் சரி, இடதுசாரி இயக்கங்களாக இருந்தாலும் சரி, திமுக யாரோடெல்லாம் கூட்டணி வச்சுருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள், அதிலே ஒரு பன்மைத்தன்மை தெரியும். இப்போ வெறும் அரசியல் எதிரியாக மாத்திரமில்லாமல் கருத்தியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய, வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கி தமிழக களம் இருக்கிறது. அதுக்கு தலைமை கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. இந்த எதிர்ப்பு
வரலாற்றின் தவிர்க்க முடியாத தேவை என்கிற உணர்வு தென்னிந்திய மாநிலங்களில் மாத்திரமல்ல முழுக்க இந்தியா முழுமைக்கும் அது பரவ தொடங்கியிருக்கு. அதனால் தன்னுடைய ஐடியாலஜிக்கல் எதிரியை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அம்மா கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற அண்ணன் தம்பிகள்லாம் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வைக்கிறதுங்கிறது வேறு, கையில் தடியோட ஏட்டையா வந்து எல்லாரையும் கொண்டாந்து ஒரு ஒரு ரூம்குள்ளார வச்சு அடைக்கிறதுங்கிறது வேறு. இது மரியாதைக்குரிய அமித்ஷாவினுடைய கையில் இருக்கிறது என்ன, அது தாய் அன்பு அப்படிங்கிற விஷயமா அல்லது காவல்துறையினுடைய கையில் இருக்கிற கைத்தடியா அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். இவங்க தங்களுடைய கைகளில் இருக்கிற அதிகாரத்தை எவ்வளவு மோசமாக கடந்த காலங்களில் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் தெரியும். கூச்சமில்லாமல் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கும்பலாக இவர்கள் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தமிழகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது, எதிர்க்கிறது. இந்த முயற்சிகளால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு அரசியல்வாதிக்கு எந்த சூழ்நிலையிலும் முக்கியமான தேவை ஒரு பதவி. அது இன்னைக்கு அமித்ஷா கையில் இருக்குது, அதான் பிஜேபி கையில். அதனால தான் நான் அமித்ஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நான் முதலே சொன்னேன், தனியார் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் அப்பா கேட்டார், இந்த எம்பி ஒன்று பேசினோமே அது இதில் இல்லையே, என்னை கையெழுத்து போட சொல்கிறியேன்னு கேட்டார். ஸோ அவருக்கும் என்னதான் விரோதங்கள் வந்தாலும் சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் மகன் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அது அமித்ஷா கையில் இன்னைக்கு இருக்குது. அதை டிடிவி அதெல்லாம் சொல்லப்படாதுங்கிறதுக்காக அமித்ஷா தரணும்னு இல்லையே சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 2 MP இருக்குது, அவர் நினைச்சாலும் ஒரு MP கொடுத்துருக்க முடியும் சார். அது சண்டை போட்டு முடிஞ்சு போச்சே. 2 MP தானே சார். 4 இருந்தது டிஎம்கே கிட்ட, கொடுத்தா அவங்களும் கொடுத்துட்டாங்க. இவங்க கிட்ட 2, இவங்க அடிச்சுக்கிட்டு பீரியட்லேயே அது பீரியடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எங்கேயாவது வேறு ஒரு ஸ்டேட்டில் இப்போ அண்ணாமலைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதை இங்கே ஒருத்தருக்கு பண்ணணும்னு சொன்னால் பிஜேபி முதலே பண்ணியிருக்காங்க. திருநாவுக்கரசு காலத்தில் 3-4 பேர் இப்போ சொன்னேன். எனவே அவருக்கு ஒரு அந்தஸ்து வேணும், மரியாதை வேணும். அது ரெஸ்டோர் ஆனால் தான் அப்பா புள்ள ஒன்றா வாங்கன்னு நான் கருதுகிறேன். ஒரு MP பதவியும் பொறுப்பும் வேணுன்றீங்க சார். என்ன அரசியலில் என்ன சார் தவறு? அதில் தவறுன்னு யாரும் சொல்லல. அவ்வளவுதான் சார். அரசியலில் என்ன வேண்டும், எது கொள்கைன்னா எப்படியாவது ஜெயிக்கணும், அதான் கொள்கை சார். ஒரு சீட்டுக்கு அதிகாரம் வேணும், அது தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துறதுக்காக. கொள்கையை வந்து கீழே போட்டுட்டு அதிகாரத்தை எடுப்பதுங்கிறது அரசியல் கிடையாது. 15 கோடி ரூபாய் ஒரு தேர்தலுக்கு திமுக கொடுக்குது. ஒரு எம்பிக்கு 15 கோடி செலவே பண்ண முடியாது. இங்கே தான் நான் கேட்டேன், அந்த 15 கோடி நீங்கள் அன்றைக்கி இல்லை வாங்கினவரை. ஆமாம் வாங்கின செலவு போட்டு எந்திரிச்சு 10 நிமிஷத்தில் போயிட்டார். சிபிஎம்முக்கு கொடுத்தாங்க பணம் ஆன் அக்கௌண்ட். நான் ஒரு கள்ளப்பணங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன், தயவு செஞ்சு அவங்க சொல்லி தான் தெரியும். அவர் ரங்கராஜன் நம்ம பல்லாவரம் MP சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் செலவு பண்ணல, திமுக. அவர் சார் ஆன் ரெக்கார்டு இருக்குது, அவர் பேசுனது யார் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரங்கராஜன் MP சொல்கிறார், சிபிஎம் காசு கொடுத்தாதான் திமுக வேலை செய்து, அந்த காசு திமுகவுக்கு தான் கொடுத்தோம். ஓகே, திரு பொன்ராஜ். அதாவது சார், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரையுமே ஒன்றாக இணைப்பதற்கு அமித்ஷா பாடுபடுகிறார் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருப்பது உண்மைதான். ஏன்னா ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரையுமே பிஜேபியில் ஒன்றாக இணைப்பதற்கு அவர் கடுமையாக உழைத்து கொண்டு வருகிறார். எனவே டிடிவி தினகரனுடைய கருத்து உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ சேர்க்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அவர் இன்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். இது எப்படி என்டிஏ கூட்டணி வரும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிஜேபியுடன் சேர்த்ததின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்து விட்டது தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதி கொடுத்து விட்டார். அது நடக்கட்டும், தனியாக இருக்கட்டும். இந்த சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும். இனிமேலும் பிஜேபியை நம்பியிருந்து பிரயோஜனம் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து தனது கட்சியை ஒரு கட்சியை உருவாக்கி புது கூட்டணியில் இணைய வேண்டும்.
அப்படிப்பட்ட இணைஞ்சால் தான் அவருக்கு எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தான் பாமகவுக்கும். அன்புமணி அவர்கள் பிஜேபியுடன் இணைய வேண்டும் என்று சொல்கிறார், அதை எதிர்க்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். மருத்துவர் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவுதான் பாமகவுக்கு சரி. ஏன்னா அவர் தான் உருவாக்கியவர், இவ்வளவு 6% வாக்கை உருவாக்கியவர் ராமதாஸ் அவர்கள். எனவே பிஜேபியுடன் சேர்ந்தால் அதுவும் போய்விடும். அப்போ இந்த சூழலில் ஒரு புது கூட்டணி வந்தால் அது அதிமுக பிஜேபி கூட்டணி 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டு அந்த புது கூட்டணி சப்போஸ் விஜய், பாமக, தேமுதிக, ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு புது கட்சி இப்படியெல்லாம் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அது 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை செய்தால் இது தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும், அதிமுகவுக்கும் நன்மை பயக்கும். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் இப்போது ஆர்எஸ்எஸ்காரர்களாக மாறிவிட்டார்கள். எனவே அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும், புது கூட்டணி உருவாகும், அது 2ஆம் இடத்திற்கு வரும். அதிமுக அழிவிலிருந்து மீண்டும் பாதுகாக்கப்படும். நன்றி. நன்றி. திரு நாகராஜ் சுருக்கம். அது பாஜகவோடு இணைந்த பின்பு மக்களிடம் கிடைத்த மரியாதை, அதுவும் நிதிஷ்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நான் இனிமேல் பாஜகவிடமிருந்து பிரிந்து செல்கின்ற தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு மேடையிலேயே வெளிப்படையாக சொன்னார். இந்திய கூட்டணியில் நான் இணைந்தது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது அவர் உணர்ந்துட்டார். ஸோ பாஜக தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கின்ற கட்சி என்பதால் நம்முடைய அண்ணன் தமிழ்மணி அவர்கள் சொன்னாங்க பதவி அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவில் பதவி என்பதே ஒன்று இல்லை, பொறுப்பு தான். நீங்கள் தேசத்திற்காக என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பொறுப்பு தான். அதில் இருந்து அனுபவப்பட்டவங்களுக்கு புரியும் அதனுடைய அந்த பொறுப்பினுடைய வித்தியாசம் என்ன, பதவி வித்தியாசம் என்ன. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அலங்கார பதவிகள் என்பது எதுவுமே இல்லை. எதை எடுத்தாலும் நீங்கள் தேச பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்கான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் 2 சீட்டில் இருந்து இன்னைக்கு இந்தியா வாழ்கின்ற கட்சியாக மாறி இருக்கிறது. குஜராத் தேசப்பணி அண்ணாமலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ தேசப்பணி காரணமாக பொறுப்பு நயினார் நாகேந்திரனுக்கு தரப்பட்டிருக்கு. அதுவும் அதிமுகவோட நிபந்தனையின் பேர்ல. அப்படியா சார்? உண்மைதாங்க. சில சமயங்களில் நம்முடைய எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதம் சரியானதோ அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எங்களுக்கு தேசத்தின் நன்மை முக்கியம். அந்த சமயங்களில் இங்கு யார் வலுவாக இருக்கிறார்கள் அவரோடு கைகோர்க்க வேண்டும், அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும். மாற்றுக்கருத்து அரசியல் தேவை சார். தேச நன்மை எங்க சார் இதுல வருது? டிடிவி அவர்களும் இல்ல தேச நன்மை எங்க வருது? நீங்க ஏடிஎம்கேவோட கூட்டு சேருங்க அல்லது இன்னொரு கட்சியோட கூட்டு சேருங்க, தனியா நில்லுங்க. இது எல்லாமே உங்களுடைய அரசியல் தேவைக்கு நீங்க எடுத்துக்கிற முடிவு. அதுக்கு எல்லா இடத்துலயும் தேச நன்மை, தேசப்பற்று, தேச நன்மை ஒரு அட்ஜெக்டிவ் போடுறீங்களா? அது என்ன நியாயம் அது? இல்ல நான் பதில் சொல்றேன். ஒரு ஊழல் வழக்கை சொல்லுங்கள் கேட்ட. 1 5000 கோடி நாங்க நேஷனல் ஹெரால்ட்ல கொள்ளையடிக்கல. தேர்தல் பத்திரம் என்ன சார் அது? தேர்தல் பத்திரம் என்ன? எந்த குற்றச்சாட்டு எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம மெகா இன்ஜினியரிங் கொடுத்துறீங்களே மகாராஷ்டிரால, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அது ரிஜெக்ட் ஆயிருக்கு. அது என்ன சார்? நீங்க தேர்தல் பத்திரம் என்ன சார் அது? நீங்க எடுக்கலாம். நீங்க சொன்னீங்க பண மதிப்பிழப்பு சொன்னீங்க, கருப்பு பண ஒழிப்பு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவா கொடுத்திருக்குது. ராணுவ ஊழல் எங்கள் மீது இருக்கிறதா? ரஃபேல் சொன்னீங்க, ஊழல் சொல்ல முடிந்ததா? தயவுசெய்து நீங்க வரலாற்று திரும்பி பார்த்து பேசுங்க. நீண்ட வரலாறு உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்க. அப்படி நீங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க பாஜக வீழ்த்த, மோடிஜி தெளிவா சொன்னார். என்ன சொன்னது தெரியுங்களா? பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ரொம்ப எளிது. என்ன? நீங்க மக்களுக்கு உழையுங்கள், நேர்மையாக இருங்கள். அது காங்கிரஸ் செஞ்சா வந்திருக்கலாம். காங்கிரஸ் வீழ்ச்சி காரணமே அதுதான். அவங்க செய்யலைங்கிறது தான் பிரச்சனை. திமுகவும் காங்கிரஸை பின்பற்றி கொண்டிருக்கிறது, அதுவும் வீழ்ச்சியை சந்திக்க போகிறது. இதுதான் உண்மை. ஓகே. அதாவது அதிமுக சொல்லிதான் அண்ணாமலை அவர்களை நீக்கிவிட்டு புதிய தலைவரை போட்டோன்னு நேர்மையாக ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. அதுதான் அது நான் கேட்ட கேள்வியில் ஒன் ஆஃப் த கேள்வி. நன்றி. அடுத்தது அமித்ஷா அவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைத்து வலுவாக்குவது, என்டிஏவில் சேர்த்து பிஎம்கேவை மறுபடியும் என்டிஏவில் சேர்த்து கொண்டு வந்து அதை வலுவான ஒரு கூட்டணியாக உருவாக்குவது என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அமித்ஷாவினுடைய நோக்கம் வெற்றி பெறும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், அமித்ஷா அவர்களிடம் கையில் இருக்கிறது ராம்மோகன் ராவ் ஃபைல்ஸ். அதுக்குள்ளே இல்லாத அதிமுக அமைச்சர்களே கிடையாது. அடுத்தது பிஎம்கே மேலே இருக்கக்கூடிய சிபிஐ கேஸு. 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் சிபிஐ கோர்ட்டு, டெல்லி கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இனிமேல் காணொலியிலாவது தினமும் ஆஜராக வேண்டும், இந்த கேஸை நான் விரைந்து முடிக்க வேண்டும் என்று. அடுத்த 2வது மாதத்தில் பிஎம்கேவில் போய் கூட்டணி சேர்கிறது பாமக. அதிலிருந்து அந்த சிபிஐ கேஸ் எடுத்துக்கொண்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு அந்த சிபிஐ கோர்ட்டுக்கு, அது மறந்து போச்சு. அந்த மாதிரி எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த டிடிவி தினகரன் மேலே
சிபிஐ அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுக்க சொன்ன ஒரு வழக்கு இருக்குது, ஒரு மிக முக்கியமான வழக்கு. ஏற்கனவே ஒரு மேலே ஃபெரா கேஸ் முடிஞ்சு தீர்ப்புக்கு நிலுவையில் இருக்குது. ஆகையால் இந்த மாதிரியான அத்தனை ஃபைல்களும் அத்தனை முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து திரு அமித்ஷா கிட்ட இருக்குது. அதனால தான் அவர்களுடைய தலைவர் நட்டா வராமல் அல்லது பிரதமர் வராமல் இதில் வந்து ஒரு கோ டு மேன் அமித்ஷா அவர்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். அவரிடம் எல்லா இதை நிச்சயமாக எதிர்க்கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய சாத்தியம் அவருக்கு இருக்கிறது, அவரால் முடியும். ஆனால் அது போன்ற எத்தனை வலிமையான கூட்டணி என்று நீங்கள் நினைத்து அதை கூட்டணி அமைத்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திராணி, அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு இருக்கு. நன்றி சார், நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.